மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொக்கட்டிச்சோலை பிரதேச செயலக பிரிவில் உள்ள மண்முனை பாவி கரையோரம் கண்கொள்ளா காட்சிகளாக மாறியிருக்கின்றது பறவைகளின் சரணாலயம். எங்குமே பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான, அதையும் தாண்டி பல்லாயிரக்கணக்கான பறவைகள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடுவதை காணக்கூடியதாயிருக்கிறது. இலங்கையின் இரண்டாவது மிகப்பெரிய பாவியாக கருதப்படுகின்ற மட்டக்களப்பு பாவியின் கரையோரத்தில் காணப்படுகின்ற மண்முனை பிரதேசத்தில் கண்ணா காடுகளுக்குள் மேற்படி பறவைகள் இரவு பொழுதை கழிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொலை தூரங்களிலிருந்தும் வருகின்ற பல்லாயிரக்கணக்கான பறவைகள் குறித்த கண்ணா காட்டில் இரவு பொழுதை கழிக்கின்றன. பிற்பகல் 5 மணி தொடக்கம் 6:30 மணி வரை குறித்த பறவைகள் பல்வேறு திசைகளிலிருந்து பல்லாயிரக்கணக்காக பறந்து இந்த கண்ணா காட்டுக்குள் மேல் அமர்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறித்த பறவைகளின் வருகையை காணுவதற்காக பலர் அங்கே குழுமியிருப்பதையும் காண முடிகின்றது. உண்மையிலேயே இது ஒரு கண்கொள்ளா காட்சிதான். ஒரே நேரத்தில் இத்தனை வகையான, இத்தனை ஆயிரக்கணக்கான பறவைகள் பறந்து ஓரிடத்தில் கூடுவதை காணுகின்ற போது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பறவைகள் என்றாலே எப்போதுமே ஒரு விதமான புத்துணர்வை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக மாறி இருக்கின்றது. குறித்த பறவைகளை பார்ப்பதற்காக தேசமெங்கும் கடந்து கடல் கடந்த நாடுகளுக்கும் சென்று பறவைகள் பூங்காக்களை பார்வையிடுகிறார்கள். இப்போது மட்டக்களப்பு மண்முனை பாவிக்கு வந்தால் குறித்த பல்லாயிரக்கணக்கான பறவைகளை நம்மால் பார்வையிடக்கூடியதாக இருக்கிறது. காலை 5 மணிக்கு இங்கு தங்கியிருக்கின்ற குறித்த பறவைகள் இரை தேடி சென்று பகல் முழுதும் தனக்கும் தனது குஞ்சுகளுக்குமான இரைகளை தேடிக்கொண்டு மாலை 5 மணிக்கு குறித்த இடத்துக்கு திரும்பி வருவதுதான் ஒரு அதிசய காட்சியாக மாறியிருக்கிறது. இவற்றை பார்க்கின்ற போது பறவை மலை போல காட்சி அளிக்கிறது. நாமெல்லாம் பல்வேறு வகையான ஐஸ் மலை, மீன்மலை, நெருப்பு மலை, கல்மலை என்று பல்வேறு விதமான மலைகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவற்றை காணுகின்ற போது உண்மையிலேயே பறவை மலை போல எமக்கு தெரிகிறது. ஆம், நீங்களும் ஒரு முறை வாருங்களேன். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பிரதேச செயலக பிரிவிலே இருக்கிற மண்முனை பாலத்துக்கு சற்று தொலைவில் உள்ள அந்த பட்டை காடுகளுக்குள் தங்குகின்ற இரவு பொழுதை கழிக்கின்ற பறவைகளை கண்டு ரசிக்கலாம். இது பாரவலம் செய்திகள். பாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பறவை போகுது நல்ல சூப்பர் ஸ்பீட்.